கனகா கடற்கரையில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள். மாலை நேரம். வானம் சிவந்து இன்னும் பல வர்ணங்களுடன் அழகாக காட்சியளித்தது. பறவைகள் வேகமாக தன் இருப்பிடத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அலைகள் வேகமாக வந்து கரையை மோதிவிட்டு சென்றது. சுண்டல்காரன் அவன் வியாபாரத்தை மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்தான். வாரநாள் என்பதால் அன்று சற்று கூட்டம் குறைவாகவே இருந்தது. இதெல்லாம் கனகா பார்வைக்கு பட்டாலும் ஏனோ எதையும் ரசிக்கத் தோன்றவில்லை அவளுக்கு. ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி மட்டுமே அவள் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது. பித்து பிடித்தவள் போல் உட்கார்ந்து இருந்தாள். எப்படி ஏமாந்தேன்? ஏன் நல்லவன் என்று நம்பினேன்? எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணினான் என்பதை தவிர அவள் நினைவில் வேறெதுவும் இல்லை. அவள் கண்கள் கலங்கியது. எவ்வளவு நம்பினேன், இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டானே என்று மனம் கொதித்தது. நம்பிக்கை துரோகம் அவன் பண்ணவில்லை, நான் பண்ணியிருக்கேன். அதற்கு தண்டனை இது என்று அவளே நினைத்து கொண்டாள். இதில் அவனை மட்டும் குற்றம் சொல்வதிலும் அழுவதிலும் எந்த அர்த்தமும் இல்லை. என் மீதுதான் தவறு என்று மனதில் தன்னை நொந்து கொண்டாள். இந்த 3-4 நாட்கள் கனகாவிற்கு பைத்தியம் பிடிக்காத குறை மட்டும்தான். அந்த அளவிற்கு அவள் ஆடி போய் இருந்தாள். அவளின் போன் ரிங் ஆகியது. எடுத்து பேச தோன்றவில்லை. அமைதியாக இருந்தாள். மறுபடி ரிங் அடித்ததும் கையில் போனை எடுத்து பார்த்தாள். மகள் அபிதா. உடனே போனை எடுத்து ஹலோ என்றாள். அம்மா, ஆபீஸ் முடிந்து இவ்வளவு நேரம் காணவில்லை, எங்கே இருக்கீங்கள்? நானும் சபிதாவும் வீட்டில் தனியாக இருக்கின்றோம். அப்பாவும் இன்னும் வரவில்லை. எத்தனை மணிக்கு வருவீர்கள் என்றாள் அபிதா. உடனே கனகா எழுந்து விட்டாள். இப்போது வந்து விடுவேன். கதவை பூட்டிவிட்டு உள்ளே இருங்கள். வரும்போது தோசை வாங்கிக்கிட்டு வந்து விடுகிறேன். அதுவரைக்கும் நீயும் தங்கையும் படித்து கொண்டிருங்கள் என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டு ஆட்டோ பிடிப்பதற்கு அவசரமாக நடந்தாள். அப்போது மறுபடியும் போன் ரிங் அடித்தது. அதில் அவள் கணவன் ஆகாஷ். போனை எடுத்து சொல்லுங்கள் என்றாள். இன்னும் நீ வீட்டுக்கு வரவில்லை என்று அபிதா எனக்கு போன் பண்ணினாள். இப்ப நீ எங்கே இருக்க? நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா என்றான். வேண்டாம், நான் ஆட்டோவில் வந்து விடுகிறேன். நீங்கள் தோசை மட்டும் வாங்கிக்கிட்டு போய்விடுங்கள் என்றாள் கனகா. அவன் சரி என்று போனை வைத்தான். கனகா பெருமூச்சு விட்டாள். அந்த ஆட்டோவில் ஏறி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவள் அம்மாவின் நினைவு வந்தது அவளுக்கு. அன்று அம்மா எனது முதல் காதலுக்கு ஒத்துக்கொண்டு இருந்தால் இன்று நான் அவனிடம்தான் வாழ்ந்து இருப்பேன். அவன் உண்மையான குணம் இப்போதுதான் தெரிகிறது. அம்மா என் முதல் காதலை மறுத்ததும் நல்லதுதான். தற்போது ஆகாஷை கைப்பிடித்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது. 8 வயது அபிதா, 6 வயது சவிதா. 2 குழந்தைகள் இருக்கும்போது மறுபடியும் முதல் காதலன் அருணை சந்தித்தது எவ்வளவு பிரச்சனையில் கொண்டு போய்விட்டிருக்கு என்று நினைக்கும் போது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அம்மா, நீங்கள் இறங்கும் இடம் வந்துவிட்டது என்று ஆட்டோக்காரன் நினைவுபடுத்த அவள் பணத்தை கொடுத்துவிட்டு இறங்கிக் கொண்டாள். அவளுக்கு முன்பாகவே ஆகாஷ் வீட்டுக்கு வந்து விட்டான். கனகா வரும்போது கதவு திறந்திருந்தது. அவளை கண்டதும் 2 பிள்ளைகளும் ஓடி வந்து கட்டி பிடித்து கொண்டார்கள். ஏம்மா இவ்வளவு நேரம் என்றார்கள். எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் விஷயமா வெளியில் போக வேண்டியிருந்தது, அதனால் லேட்டாகிவிட்டது. நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கள் என்றாள். நீங்களும் வந்த பிறகு சாப்பிடுகிறோம். நீங்கள் முதலில் குளித்து விட்டு வாருங்கள் என்றார்கள் பிள்ளைகள். கனகா அவசரமாக தண்ணியை அள்ளி ஊற்றி கொண்டு வந்தாள். அனைவரும் அமைதியாக சாப்பிட்டு முடித்தார்கள். ஆகாஷ் கனகாவிடம், ஏன் 2-3 நாட்களாகவே உன்னுடைய முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா என்றான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இல்லை, அப்படி எதுவும் இல்லை. வேலை மாற்றம், அதனால்தான் இந்த டென்ஷன். மற்றபடி வேற எதுவும் இல்லை என்று சமாளித்தாள். பழைய ஆபீஸில் தானே வேலை, பிறகு என்ன பிரச்சனை? பழகிய இடம்தானே என்றான். ஆமாம், இது புது ப்ராஜெக்ட், அதனால் வெளியில் சென்று வேலை பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. போக போக பழகிவிடும் என்றாள். சரி, நீ போய் படு, நான் பிள்ளைகளுக்கு பால் காய்ச்சி கொடுக்கிறேன் என்றான். பரவாயில்லை, நானே கலந்து கொடுத்து தூங்க வைக்கிறேன் என்று அவள் சமையல் அறை பக்கம் சென்று சற்று நேரத்தில் இருவருக்கும் பாலை காய்ச்சி எடுத்து வந்து குடிக்க கொடுத்துவிட்டு பிள்ளைகளிடம் அன்று பள்ளியில் நடந்த விஷயங்களை கேட்டாள். ஹோம்ஒர்க் எதுவும் செய்வதற்கு ஹெல்ப் பண்ணணுமா என்றாள். இல்லை அம்மா,
இப்போது செய்வதற்கு எதுவும் இல்லை. நாளைக்கு சனிக்கிழமை தானே, மெதுவாக செய்யலாம். நீங்கள் போய் படுங்கள் அம்மா என்றார்கள். சிறிது நேரம் போக கனகா பிள்ளைகளை படுக்க வைத்துவிட்டு அவள் போய் கட்டிலில் சாய்ந்தாள். ஆகாஷ் டிவி பார்த்து கொண்டு இருந்தான். சற்று நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டாள். இடையில் திடுக்கிட்டு எழுந்தாள். ஏதோ கெட்ட கனவு. முகம் எல்லாம் வேர்த்து போனது. பக்கத்தில் ஆகாஷ் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவளால் மறுபடியும் உறங்க முடியவில்லை. மெதுவாக எழுந்து போய் பக்கத்து அறையில் கிடந்த கட்டிலில் சாய்ந்தாள். அவளுக்கு இதுநாள் மட்டும் நடந்தவைகள் எல்லாம் படமாக ஓடியது. முதலில் காலேஜில் அருணை சந்தித்த நாள் மறக்க முடியாது. லெக்சரர் ஹாலுக்கு எப்படி போவது என்று தடுமாறி நின்றபோது அருண் அந்த பக்கம் வந்தான். கனகா மெதுவாக, எஸ்கியூஸ் மீ, ஹாலுக்கு எந்த பக்கம் போகணும் என்றாள். நீங்கள் எந்த பிரிவு என்றான். ஆர்ட்ஸ் என்றதும், நேராக போய் இடது பக்கம் திரும்பி நடந்தால் கடைசியாக வரும் என்றான். அவனுக்கு அவசரமாக தேங்க்ஸ் கூறிவிட்டு நடந்தாள். அன்று காலேஜ் முதல் நாள் வேறு. அவளுக்கு படபடப்பாக இருந்தது. போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். பல மாணவர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது இவளுக்கு வேர்த்தது. அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள். எல்லோரும் பிரிந்து அவர்கள் வகுப்பு மாணவர்களுடன் சேர்ந்து நின்று கொண்டார்கள். அப்போது அந்த வகுப்பு மாணவர்களை அவர்களின் பேராசிரியர்கள் அழைத்துச் சென்றார்கள். அப்போது ஓரளவிற்கு கனகாவிற்கு பயம் போய்விட்டது. அவளின் வகுப்பு பேராசிரியர் சஞ்சனா. எல்லோரிடமும் அன்பாக பேசினார்கள். பகல் லஞ்ச் டைம் சாப்பிட போகும்போது மறுபடியும் அருணை கண்டாள். அவன் இவளை நோக்கி வருவதை கவனித்த கனகா சற்று நடுங்கி போனாள். அவன் வந்து, ஹாய், உங்களுக்கு இந்த காலேஜ் பிடித்திருக்கா என்றான். அவள், இப்போது தானே வந்து இருக்கேன், போக போகத்தான் தெரியும் என்றாள். உங்கள் பெயர் என்ன என்று கேட்க, என் பெயர் கனகா என்றாள். என் பெயர் அருண், நான் ஆர்கிடெக்ட் 2ஆம் ஆண்டு என்றான். உங்கள் காலேஜில் ரேகிங் எல்லாம் இல்லையா என்றாள். ஏன், உங்களை யாரும் ரேகிங் பண்ணணுமா என்றான் அருண். ஐயோ, இல்லை, அதற்கு பயந்துதான் நான் காலையில் லேட்டாக வந்தேன் என்றாள். முன்பு இருந்தது. அதன் பிறகு ரேகிங் பிரச்சனையால் ஒரு மாணவன் இறந்து விட்டான். அதன் பிறகு நம் காலேஜில் ரேகிங் பண்ணக்கூடாது என்று ஆர்டர் என்றான் அருண். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது என்று மனதில் நினைத்து கொண்டாள். சரி, எனக்கு டைம் ஆகுது என்று அவன் சென்று விட்டான். அப்படி ஆரம்பித்தது அவர்கள் நட்பு. இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள். எப்போது அது காதலாக மாறியது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. நாட்கள் சென்றது. கனகா அருண் காதல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது. கனகா கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள். ஒரே அண்ணன். அப்பா தனியார் கம்பெனி வைத்திருக்கார். அருண் குடும்பம் கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள். அப்பா பலசரக்கு கடை வைத்திருக்கார். ஒரு தங்கை, தம்பி என்று சிறிய குடும்பம் அவர்களுடையது. கனகா காதல் அவர்கள் வீட்டில் தெரிந்து அம்மா ராஜேஸ்வரி வீட்டை 2ஆக்கி விட்டாள். அருணை பற்றி விசாரித்து விட்டதாகவும், அவர்கள் ஏழ்மையான குடும்பம், அவர்கள் நமக்கு ஒத்து வராது, இதை ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை மீறி அவன் தான் வேண்டுமென்றால் எங்களை மறந்துவிடு, அதன் பிறகு இந்த வாசப்படி மிதிக்கக்கூடாது என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள். கனகாவிற்கு என்ன செய்வது என்று எதுவும் புரியவில்லை. அருணை தேடி போனாள். வீட்டில் நடந்தவற்றை கூறி நாம் உடனே திருமணம் செய்து கொள்வோம் என்றாள். அவன் அதிர்ந்து போனான். இன்னும் காலேஜ் முடிக்கவில்லை. இப்போது எப்படி கல்யாணம் செய்து கொள்ள முடியும்? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவளுக்கு திருமணம் செய்யாமல் நான் எப்படி செய்து கொள்வது? அவளுக்கு இன்னும் எந்த வரனும் அமைய மாட்டேங்குது. வந்து பார்க்கும் மாப்பிள்ளைகள் கேட்கும் வரதட்சணையை நமக்கு கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு நாங்கள் வசதியானவர்கள் இல்லை என்றதும் கனகா கோபத்தில், பிறகு ஏன் என்னை லவ் பண்ணி தொலைச்சிங்க என்றாள். எனக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் எவ்வளவு சீக்கிரத்தில் நம் காதல் தெரிய வரும் என்று? நான் காலேஜ் முடித்து வேலைக்கு போன பிறகு நம் காதலை உங்கள் வீட்டில் கூறி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன் என்றான் அவன். அதற்கிடையில் நம் காதல் நம் வீட்டுக்கு தெரிந்து அம்மா மேலும் கீழும் குதிக்கின்றார்கள். இப்போது நான் என்ன செய்வது என்றாள் கனகா. நான் படித்து முடித்த பிறகுதான் ஏதாவது பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கொள், அம்மாவை சமாளித்து விடு என்றான் அருண்.
அது என்னால் முடியாது. அம்மா பேயாட்டம் ஆடுறாங்கள். எனக்கு வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கு. இப்படியே என்னை கூட்டிட்டு போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்றாள். என்ன விளையாடுறியா? நினைத்தவுடன் எப்படி கூட்டிட்டு போவது? யோசித்து பாரு. எனக்கு என்ன வருமானம் இருக்கு? படிப்பை முடித்து வேலைக்கு போனால்தான் முடியும். எங்க வீட்டுல இப்ப தொல்லை செய்யறாங்க. நான் என்ன செய்யட்டும்? அதை நீதான் சமாளிக்கணும் என்றான் அருண். கனகா கோபமாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏய், இங்க பாரு, என்கிட்ட பேச மாட்டியா என்றான் அருண். லவ் பண்ணும் போது மட்டும் தைரியம் கொடுத்துவிட்டு இப்ப இப்படி கலட்டி விடுற மாதிரி பேசுவது நல்லது இல்லை என்றாள் கனகா. எனக்கு தற்போது எதுவும் பதில் கூற முடியாது. நீ அவசரப்படுத்துவது போல் உடனே திருமணம் செய்ய முடியாது. என் தங்கை வாழ்க்கையே நாசமாகிவிடும் என்றான். உன் தங்கையை மட்டும் யோசித்து என்னை யோசிக்க மறந்து போற. அப்படி இல்லை, எனக்கு தங்கையும் முக்கியம் என்றான். அவள் உடனே எழுந்து, அப்ப என்னை ஆளை விடு என்று வேகமாக நடந்து சென்று விட்டாள். அதன் பிறகு கனகாவை வேறொரு காலேஜுக்கு மாற்றிவிட்டார்கள் அவள் பெற்றோர்கள். அப்படியே விடுபட்டு போனது அந்த காதல். கனகாவும் காலேஜ் முடித்து வேலைக்கு போக ஆரம்பித்தாள். வீட்டில் அவள் வேலைக்கு போவதை அவ்வளவாக விரும்பவில்லை. இவள் பிடிவாதமாக போய்க் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வேலை செய்த ஆகாஷ் இவளை காதலித்தான். ஒரு நாள் தன் காதலை இவளிடம் சொன்னான். இவள் முடியாது என்று மறுத்தாள். அவனும் விடுவதாக இல்லை. தொடர்ந்து வற்புறுத்தியதால் ஒரு கட்டத்தில் இவளும் அவனை காதலிக்க ஆரம்பித்தாள். ஆகாஷின் குடும்பம் வசதியான குடும்பம். நல்ல வேலை என்றதும் கனகா வீட்டில் இந்த காதலை ஏற்றுக்கொண்டார்கள். இருவரும் திருமணம் செய்து 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்து அவர்கள் தற்போது ஓரளவிற்கு வளர்ந்தும் விட்டார்கள். ஆனால் தற்போது ஒரு நாள் ஆபீஸ் விஷயமாக வெளியில் போயிருந்த கனகா மறுபடியும் அருணை சந்திப்போம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவன் வந்து ஹாய் என்றான். இவளுக்கு முகம் எல்லாம் வேர்த்து போய்விட்டது. பதிலுக்கு தட்டு தடுமாறி ஹாய் என்றாள். அவன் எப்படி இருக்க என்றான். அவள் நன்றாக இருக்கேன் என்று சொல்வதற்கு ஏனோ மனம் இடம் கொடுக்கவில்லை. இருக்கேன் என்றாள். பிள்ளைகள் என்று இழுத்தான். 2 பெண் குழந்தைகள் இருக்கார்கள் என்றாள். உனக்கு என்று வாய் வந்ததை உங்களுக்கு என்றாள். 6 வயதில் ஒரு பையன் மட்டும் என்றான் அவன். நம்முடைய 2 கம்பெனியும் சேர்ந்துத்தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போறார்கள் என்றான். அப்படியா? எனக்கு எதுவும் தெரியாது என்றாள். எனக்கும் இங்கு வந்த பிறகுதான் தெரியும். இங்கு உள்ளவர்கள் அப்படித்தான் பேசிக்கொள்கின்றார்கள். அதன் பிறகு அடிக்கடி இருவரும் வேலை விஷயமாக சந்தித்துக் கொண்டார்கள். அருண் கனகாவிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் பழகினான். கணவனை பற்றி கேட்பான். அவன் குடும்பத்தை பற்றியும் இவளிடம் சொல்வான். கனகா அவனிடம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போக நினைத்தாலும் அவளுக்கு முடியவில்லை. இருவரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள். தங்கள் பிள்ளைகளின் வாழ்த்தனத்தையும் பேசி அரட்டை அடிப்பார்கள். நாட்கள் செல்ல செல்ல இருவரின் நட்பு மிக நெருக்கமாக மாறியது என்பது அவர்களுக்கே தெரிந்தது. கணவன் பிள்ளைகள் இருக்கும்போது இது தப்பு என்று மனதை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் அவனை காணும் போது எல்லாம் பழைய ஞாபகம் வரவே தன்னை அறியாமல் அவன் பக்கம் ஈர்க்கப்பட்டாள். வேலையை விட்டு விலகி விடுவோமா என்று கூட நினைத்தாள். திடீரென வேலையை விட்டால் கணவனிடம் என்ன காரணம் சொல்வது என்று அமைதியாக இருந்தாள். ஒரு நாள் அருண் அவனுடைய வீட்டுக்கு கனகாவை அழைத்தான். அவளும் எந்த மறுப்பும் சொல்லாமல் சாக்லேட் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொண்டு அவனுடன் சென்றாள். அங்கு போன பிறகுதான் தெரியும் அருண் மனைவியும் மகனும் ஊருக்கு சென்றிருக்கும் விஷயம். ஏன் என்னிடம் இதை கூறவில்லை? வீட்டில் இப்படி யாரும் இல்லை என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றாள். உன்னிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் போல் இருந்தது. அதனால்தான் யாரும் இல்லாத நேரம் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்றான் அருண். அவளும் அமைதியாக இருந்தாள். காப்பி போடுகிறேன் என்றான். எனக்கு வேண்டாம் என்றாள். கொஞ்சம் குடி என்றதும் சரி நான் போடுகிறேன் என்றாள். இல்லை வேண்டாம், நான் போட்டு தருகிறேன், நீ குடி என்று கூறி அவன் காப்பி போட போய்விட்டான். வீடு சுத்தமாக இருந்தது. அளவான அழகான வீடு. இருவரும் காப்பி குடித்து முடித்தார்கள். சற்று நேரத்தில் கனகா சோபாவில் சாய்ந்தாள். கண் திறந்து பார்க்கும் போது புடவையெல்லாம் அலங்கோலமாக இருந்தது. என்ன நடந்தது என்று அவளுக்கு யோசிக்க முடியவில்லை. தலைவலியாக இருந்தது. சற்றென்று எழுந்து
புடவையெல்லாம் சரி செய்து கொண்டு குரல் கொடுத்தாள். அருண், அருண் என்று. அங்கு யாரும் இருக்கிற மாதிரி தோன்றவில்லை. அவளுக்கு அருகில் கிடந்த ஹேண்ட்பேக்கை மாட்டியபடி கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். கொஞ்ச தூரத்தில் வாகனங்கள் போகும் தெரு தெரிந்தது. ஓட்டமும் நடையுமாக தெருவிற்கு வந்தவள் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியாது. பாத்ரூம் போய் குளிர்ந்த தண்ணீரை அள்ளி அள்ளி தலைக்கு ஊற்றினாலும் உடல் வேர்த்தது. கண்ணீர் துளிகள் சூடாக இருந்தது. அவள் தலையை கூட துவட்டவில்லை. டவலை தலையில் சுற்றி கொண்டு நைட்டியுடன் ஷோபாவில் வந்து உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். மணி 5. சற்று நேரத்தில் பிள்ளைகள் வந்து விடுவார்கள். அதை நினைக்கும் போது திக்கென்றது அவளுக்கு. ஏன் அழுத மாதிரி இருக்கீங்க என்று கேட்டால் எதை சொல்வது? நினைக்கும் போது மேலும் அழுகையாக வந்தது. பிள்ளைகள் வந்தவுடன் கேட்ட முதல் கேள்வியும் அதுதான். ஏன் அம்மா முகம் எல்லாம் சிவந்திருக்கு என்று. வேலை அதிகம், உடம்பிற்கு முடியவில்லை என்று சமாளித்தாள். ஆகாஷ் வந்தவுடன் அப்பா அம்மாவிற்கு உடம்பு முடியவில்லையாம் என்று பிள்ளைகள் அவனிடம் கூறினார்கள். டாக்டரை போய் பார்ப்போமா என்றான் ஆகாஷ். அதெல்லாம் வேண்டாம், தலைவலிதான், கொஞ்சம் படுத்து தூங்கினால் சரியாகி விடுவேன் என்று கூறிவிட்டு போய் படுத்து கொண்டாள் கனகா. கையில் போனை எடுக்கவே பயமாக இருந்தது. மெதுவாக எடுத்து பார்த்தாள். 8 மணி. ஆகாஷ் சாப்பிட அழைத்தான். எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு மறுபடியும் படுத்து கொண்டாள். தூங்க முயற்சி செய்தாள். அவளுக்கு தூக்கம் வருவதாக இல்லை. என்ன நடந்தது? காஃபியில் எதையோ கலந்து கொடுத்து அவன் ஆசையை தீர்த்து கொண்டானா? கடவுளே, அவனை நம்பி எப்படி போனேன்? தலையே சுற்றியது அவளுக்கு. இனி எப்படி வேலைக்கு போவது? அவனை எப்படி பார்ப்பது? கணவன் முகத்தில் எப்படி முழிப்பது? அவளுக்கு எதுவும் புரியவில்லை. இனி என்ன செய்வது என்று தோன்றவில்லை. அவன் வேலை செய்யும் இடத்தில் இனி வேலை செய்ய முடியாது. நாளை முதல் வேலையாக பழைய ஆபீஸ் போய் புது ப்ராஜெக்டில் இனி எனக்கு வேலை செய்ய முடியாது என்று கூற வேண்டும். கட்டாயமாக அதில்தான் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் வேலையை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்க்கமாக முடிவெடுத்தாள். இரவு முழுவதும் பல நினைவுகள். கண்களை மூடினால் யாரோ துரத்துவது போல் இருந்தது. எப்போது விடியும் என்று மணியை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தாள். சற்று நேரத்தில் அலாரம் அடித்தது. எழுந்து பாத்ரூம் போய் கண்ணாடியை பார்க்கும் போது முகம் சிவந்து கண்கள் வீங்கி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தாள். குளிர்ந்த நீரை எடுத்து நன்றாக முகத்தை கழுவிக்கொண்டு மெதுவாக சமையலறை பக்கம் வந்தாள். எதுவும் சமைக்க தோன்றவில்லை. தயிர் சாதம் பண்ணிவிடலாம் என்று அதற்கு தேவையானதை எடுத்து வைத்தாள். ஆகாஷ் எழுந்து வந்தான். ஏன் முகமெல்லாம் இப்படி இருக்கு? உடம்பிற்கு எதுவும் முடியவில்லையா என்றான். ஆமாம், அடிக்கும் வெயிலுக்கு கஷ்டமாக இருக்கு, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு என்றாள். இன்று ஆபீஸ் போகாதே, லீவு போட்டுவிட்டு வீட்டில் இரு என்றான். இல்லை, பழைய ஆபீஸ் போய் வரணும். ஏன்? புது ப்ராஜெக்டில் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கு. பழைய ஆபீஸுக்கு போய் விடுவது நல்லது என்றாள். தற்போது அப்படி விடுவார்களா என்றான். போய் கேட்டுத்தான் பார்க்கணும். சரி, அப்படி போவது என்றால் நான் ஆபீஸ் போகும்போது உன்னை இறக்கி விடுகிறேன் என்றான். அவள் தலையை மட்டும் மாட்டிவிட்டு வேண்டா வெறுப்பாக வேலைகளை முடித்துவிட்டு பிள்ளைகளை எழுப்பினாள். அவர்கள் எழுந்து அவர்கள் வேலைகளை செய்து முடித்தார்கள். வீட்டில் பிரெட் இருந்தது. பட்டரை தடவி பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு தயிர் சாதத்தை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்து வைத்து ஹாலில் வந்து சாப்பிடும்போது, நீ சாப்பிடவில்லையா என்றான் ஆகாஷ். எனக்கு வேண்டாம்பா, என்னவோ ஒரு மாதிரி இருக்கு, ஆபீஸ் போய் வந்த பிறகு சாப்பிடுகிறேன் என்றாள் கனகா. அனைவரும் வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். பிள்ளைகளை பள்ளியின் அருகில் இறக்கிவிட்டு கனகாவை அவள் ஆபீஸ் பக்கத்தில் இறக்கிவிட்டான் ஆகாஷ். போகும்போது ஆட்டோ பிடித்து போய்விடு என்று கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். அவள் தனது பழைய ஆபீஸ் போனாள். அவளை கண்டதும் அனைவரும் வந்து நலம் விசாரித்துவிட்டு போனார்கள். அவள் உயர் அதிகாரியை பார்த்து பேசிவிட்டு வந்தாள். அவர் முதல் முடியாதுமா, அந்த ப்ராஜெக்ட் முக்கியமானது. தற்போது நீ வந்து விட்டால் மறுபடியும் வேறு யாரையாவது அனுப்ப வேண்டியிருக்கும். அது நமக்கு சிரமம் என்றார். அவர் அப்படி என்றால் நான் வேலையை விட்டு விடுகிறேன் சார் என்றாள். என்னம்மா இப்படி சொல்லுற? எத்தனை வருடமாக இந்த ஆபீஸில் வேலை செய்யற? சரி, ஏதாவது பார்த்து செய்வோம், நாளையில் இருந்து இங்கு வந்துவிடு என்றார் அவர். அவளுக்கு அது நிம்மதியாக இருந்தது. அனைவரிடமும் கூறிவிட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அன்று முழுவதும் தலைவலி, படுத்தே கிடந்தாள். அடுத்த நாள் பழைய ஆபீஸில் வேலை செய்ய தொடங்கினாள். அப்போது போன் ரிங் ஆகியது.
எடுத்து பார்க்கும்போது அருண் ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டாள். உடனே கட் பண்ணி விட்டாள். மறுபடியும் ரிங் ஆகியது. ஆபீஸ் நேரத்தில் அடிக்கடி ரிங் வருவதை மற்றவர்கள் கவனித்தால் அது நல்லது இல்லை என்று நினைத்து கை நடுக்கத்துடன் போனை எடுத்து ஹலோ என்றாள். மறுபக்கத்தில் அருணின் குரல், என்னம்மா, நமக்கு பயந்து கொண்டு ஆபீஸையே மாற்றிவிட்டால் அப்படி விட்டு விடுவோமா என்றான். அவளுக்கு முகமெல்லாம் வேர்த்து போனது. இப்போது உன் பிடி என் கையில் என்று சிரித்தான். அவன் உடனே போனை கட் பண்ணி விட்டாள். மறுபடியும் அவன் போன் பண்ணினான். எடுப்பதா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்தாள். அவள் எடுக்கவில்லை என்றால் அடிக்கடி ரிங் பண்ணுவான். மறுபடியும் எடுத்து ஹலோ என்றாள். நான் உன்னிடம் விளையாட போன் அடிக்கவில்லை என்றான் கோபமாக. நான் சொல்வதை நீ கேட்டால் உனக்கு நல்லது, இல்லை என்றால் நான் வேறு மாதிரி கொண்டு போவேன் என்றான் அருண். எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. உன் கணவன்தான் பணக்காரனே, அவனிடம் வாங்கி தருவியோ அல்லது நீயே தருவியோ? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அவசரமாக பணம் வேண்டும் என்றான். எதற்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்றாள். ஏன், 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது நினைவு இல்லையோ? என்னுடன் சல்லாபமாக இருந்தது என்றான். அவளுக்கு தூக்கு வாரி போட்டது. என்ன உளறுகிறாய் என்றாள். நான் ஏதும் உளரவில்லை. நீ என்னுடன் இருந்த வீடியோ என்னிடம்தான் இருக்கிறது என்றதும் அவளுக்கு தலையே சுற்றியது. சரி, இப்ப இந்த வீடியோவை ஆகாஷிடம் காட்டி பணம் வாங்கட்டுமா என்றான் அவன். இவளுக்கு வாயில் வார்த்தைகளே வரவில்லை. தாரை தாரையாக கண்ணீர் மட்டும் கொட்டியது. என்ன அருண் இது என்றால் மெதுவாக. என்னிடம் பணம் இல்லை என்று தானே அன்று என்னை தூக்கி வீசிவிட்டு போன, அதற்கு பரிகாரம் என்றான் நக்கலாக. 2 பேரும் பணம் தருவதற்கு மறுத்தால் உன் வீடியோவை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கணும் என்று எனக்கு தெரியும் என்றான். அதை கேட்டு அவளுக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது. போனை கட் பண்ணிவிட்டு நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தாள். தண்ணீர் பாட்டிலை எடுத்து முழுவதையும் குடித்து முடித்த பிறகும் படபடப்பாக இருந்தது. ஆபீஸுக்கு அரை நாள் லீவு போட்டுவிட்டு வெளியில் வந்து மறுபடியும் அருணுக்கு போன் பண்ணினாள். அவன் எடுக்கவில்லை. ஓர் ஆட்டோவை பிடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் கனகா. மறுபடியும் அருணுக்கு போன் பண்ணினாள். அவன் எடுத்தான். ஏன் அருண், என்னை இப்படி ஏமாத்தின என்று அழுதாள். நான் ஒன்றும் உன்னை ஏமாற்றவில்லை. நீதான் என்னை தூக்கி எறிந்து விட்டு போன. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை உன்னை வைத்தே சம்பாதித்து காட்டுகிறேன் பார் என்றான் அவன். நான் உங்களை ஏமாற்றவில்லை. நீங்கள்தான் என்னை கட்டிக்க யோசிச்சிங்க என்றாள் அவள். எனக்கு அந்த கதையெல்லாம் தற்போது வேண்டாம். 30 லட்சம் பணம் எனக்கு வேண்டும் என்றான் அவன். அதை கேட்டவுடன் அவள் துவண்டு போனாள். 30 லட்சமா? அவ்வளவு பணத்திற்கு நான் எங்கு போவேன்? ஏன் இப்படி என்னை நம்ப வைத்து ஏமாத்திட்டீங்க? உனக்கு எங்கே அறிவு போனது? உன்னை நம்பித்தானே வந்தேன். அந்த நம்பிக்கைதான் தற்போது இப்படி தடுமாறி நிற்கின்றேன் என்று அழுதாள். இந்த அழுகையெல்லாம் பார்த்து ஏமாறுபவன் நான் இல்லை. உன் அழுகையை நிறுத்திவிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணு என்று போனை வைத்து விட்டான் அருண். கனகா நிலை குலைந்து போனாள். பகல் முழுவதும் சாப்பிடவில்லை. என்ன செய்வது என்றும் புரியவில்லை. அழுது அழுது தலைவலி வேறு. உயிரை மாய்த்து கொள்வோம் என்று நினைத்தாள். பிள்ளைகள் கண்முன் வந்து நின்றார்கள். தன் கணவனின் குணங்கள் அவள் கண்முன் வந்து வந்து போனது. இத்தனை வருட திருமண வாழ்வில் அவர் ஒருமுறை கூட என் மனம் நோகவிட்டதில்லை. கடவுளே, இவனை நான் திருமணம் செய்யாமல் இருந்ததே மேல். இப்போது என்ன செய்வது? பேசாமல் செத்து விடுவோமா? கண்களில் நீர் கொட்டியது. அந்த முடிவை சற்றென்று மாற்றிக்கொண்டாள். இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கின்றாய் என்று அழுது தீர்த்தாள். போன் சத்தம் கேட்டாலே பயந்து நடுங்கி போனாள். ஏதாவது வீடியோ அனுப்பிவிடுவானோ என்ற பயம். மாலையாகிவிட்டது. பிள்ளைகள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். கட்டிலை விட்டு எழுந்தாள். படபடப்பாக இருந்தது அவளுக்கு. சாப்பிடாத களைப்பு வேறு. அழுகை ஆத்திரத்தோடு பாத்ரூம் போய் தலைக்கு குளிர்ந்த தண்ணீரை அள்ளி ஊற்றிய போதும் அவளுக்கு வேர்வை அடங்கவில்லை. தன் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் சுட்டது. அவசரமாக வெளியில் வந்து உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தாள். பிள்ளைகள் வந்து விட்டார்கள். எப்போது அம்மா வந்தீங்கள் என்று ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடித்து கொண்டார்கள். வழக்கமாக பிள்ளைகள் வந்த பிறகுதான் கனகா வீட்டுக்கு வருவாள். இன்று அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அம்மா வந்திருப்பது அவர்களுக்கு அளவில்லாத ஆனந்தம். இருவரும் உடைகளை மாற்றிக்கொண்டு வந்தார்கள். இருவருக்கும் பால் காய்ச்சி கொடுத்தாள் கனகா.
தனக்கும் கடமைக்காக ஒரு காப்பியை போட்டுக்கொண்டு வந்து உட்கார்ந்தாள். அதில் சர்க்கரை போடுவதற்கும் மறந்து போனாள். கணவன் ஆகாஷ் உள்ளே வந்து ஷோபாவில் உட்கார்ந்தான். காப்பி போட்டு இருக்கே எடுத்து குடித்தவன், ஏன் சர்க்கரை போடவில்லை, இப்படி காப்பி போட்டிருக்க என்றான். அது எனக்கு போட்டது என்றாள் கனகா. அதற்காக இப்படியா சர்க்கரையும் போடாமல் குடிப்ப என்றான். அவள் அமைதியாக இருந்தாள். ஆகாஷிற்கு ஏனோ மனைவியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. கனகா, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு வரேன், ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டான் ஆகாஷ். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கு, அவ்வளவுதான் என்றாள் கனகா. இரவு தோசை ஊத்தட்டுமா என்றாள். தோசை மாவு இருக்கு. சரி என்றவன், இன்று அருண் என்று ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணினான் என்றதும் இவள் ஆடி போனாள். உன் நண்பன் என்று சொன்னான். நீ பழைய ஆபீஸ் போனது அவனுக்கு தெரியாதோ? உன் கூட புது ஆபீஸில் வேலை செய்தாராமே, உன் கல்லூரி தோழன் என்று சொன்னான். உன் ஃபோன் வேற லைன் போகலையாம், அதனால்தான் எனக்கு ஃபோன் பண்ணியதாக சொன்னான் என்றதும் கனகாவிற்கு வேர்த்து போனது. ஆமாம், நான் தான் யாரிடமும் சொல்லவில்லை என்றாள். சரி, நீ போய் படு, பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது பண்ணி தருகிறேன் என்றான். அப்பா, எங்களுக்கு நூடுல்ஸ் செய்து தாங்கள் என்றார்கள் பிள்ளைகள். சரி, செய்து தருகிறேன், நீங்கள் போய் படிங்க என்றான். கனகா அறைக்கு சென்று கட்டிலில் சாய்ந்தாள். அவளுக்கு தலையே சுற்றியது. தற்போது என்ன நடக்கும் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அருண் ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணினான்? ஆகாஷின் ஃபோன் நம்பர் கேட்கும் போது கொடுத்திருக்க கூடாது. அவ்வளவு நம்பிக்கை, பாவி, இப்படி பழி வாங்குகிறான் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். அப்போது கணவன் வந்து கதவை தட்டி சாப்பிட அழைத்தான். எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்றாள். விளையாடாமல் வந்து சாப்பிட்டு படு என்று அவன் அதட்டவும் மெதுவாக எழுந்து வந்தாள். ஏனம்மா முகம் சிவந்திருக்கு என்றாள் சபிதா. வேலம்மா, அதிகமான வேலை, வந்து தலைக்கு குளித்தது, தலைவலி, அதனால்தான் மா என்று சமாளித்தாள். அதன் பிறகு அமைதியாக சாப்பிட்டு முடித்தார்கள். பாத்திரங்களை கழுவி வைத்து விட்டு பிள்ளைகளுடன் சற்று நேரம் உட்கார்ந்து இருந்தாள் கனகா. 2 பேரும் அம்மா மடியில் தலை வைத்து கொண்டு ஏதோ கதை சொன்னார்கள். அவளுக்கு எதுவும் காதுக்குள் போகவில்லை. சரி, நீங்கள் போய் படுங்கள், நாளைக்கு பள்ளிக்கு போகணும் இல்ல என்று அவர்களை அறைக்கு அனுப்பிவிட்டு தானும் போய் படுத்து விட்டாள். அடுத்த நாள் அருண் ஃபோன் பண்ணினான். அப்போதுதான் அவள் ஆபீஸ் போய்கொண்டு இருந்தாள். எடுக்கும் போது கை நடுங்கியது அவளுக்கு. பணம் ஏற்பாடு பண்ணிவிட்டாயா என்றான். இன்னும் இல்லை என்றாள். சரி, பிரச்சனை இல்லை, உன் வீடியோவை உன் கணவனுக்கு அனுப்பிவிடுகிறேன். நேற்றுத்தான் ஃபோன் பண்ணி அறிமுகம் படுத்தி கொண்டேன் என்றதும், அவசரம் படாதீங்க, பணம் ஏற்பாடு பண்ணுகிறேன், அந்த வீடியோவை அனுப்பி என் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் என்று கெஞ்சினாள். 2 நாள் டைம் தருகிறேன், அதற்கிடையில் பணம் தரவில்லை என்றால் அதன் பிறகு என் விளையாட்டு உனக்கு தெரியும் என்று போனை கட் பண்ணிவிட்டான். ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டாள். ஆபீஸ் போகாமல் லீவு சொல்லவும் ஒரு மாதிரியாக இருந்தது அவளுக்கு. இந்த ஆபீஸ் வந்து 2 நாள் கூட ஒழுங்காக வேலை செய்யவில்லை. வேலைக்கு போனாலும் நிம்மதியாக வேலை செய்யவும் முடியாது. கண்களில் கண்ணீர் வடிந்தது. தெருவில் நிற்பதையே அப்போதுதான் உணர்ந்தாள். கண்களை அவசரமாக துடைத்து கொண்டாள். மானமே போக போகுது, வேலை போனால் போகட்டும், உடம்பிற்கு முடியவில்லை, 2 நாட்கள் லீவு வேண்டும் என்று போனில் தகவல் அனுப்பிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து விட்டாள். போன் ரிங் ஆகியது. அருண் லைனில். என்ன சொல்ல போறான் என்று பதட்டமாக போனை எடுத்தாள். அவன் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிடு, 2 நாட்களில் எனக்கு பணம் தேவை என்றான். கனகா அமைதியாக இருந்தாள். சத்தத்தையே காணவில்லை. இன்னும் 2 நாட்கள் இருக்கே என்று அமைதியாக இருக்காதே. எனக்கு 2 நாட்களில் பணம் தரவில்லை என்றால் உன் மானம் கப்பல் ஏறும் என்று போனை வைத்து விட்டான். நாய் மனுஷன். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காப்பியில் மயக்க மருந்தை கலந்து குடிக்க கொடுத்து எப்படியெல்லாம் படம் எடுத்தானோ, வீடியோ எடுத்தானோ, பாவி, தெரியவில்லையே. இதை எப்படி மற்றவர்களிடம் போய் கூறுவது? அவனை நம்பி போனது நான், நம்பிக்கை துரோகம் பண்ணியது அவன். இப்படி மாட்ட வைத்து இவ்வளவு பணம் கேட்டு மிரட்டுகிறான். ஒரு நாளும் உருப்பட மாட்டான் என்று நினைத்தவளுக்கு சட்டென்று ஒரு யோசனை. அவன் மனைவியை போய் பார்த்து பேசினால் ஏதாவது முடிவு கிடைக்கும் என்று தோன்றியது. அவளும் பெண்தானே, நம் நிலையை புரிந்து கொள்வாள். சட்டென்று எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு
கதவை பூட்டிவிட்டு தெருவிற்கு வந்து ஒரு ஆட்டோவை பிடித்தாள். எப்படி அவன் வீட்டுக்கு போவது? அவன் வீட்டில் இருந்தால் என்ன செய்வது? அவன் மனைவி எப்படி நடந்து கொள்வாள் என்று மனதில் ஒரே குழப்பமாக இருந்தது. தற்போது 10 மணிக்கு மேல் ஆகுது. வீட்டில் யாரும் இல்லை என்றால் என்ன செய்வது? சரி, போய் பார்ப்போம் என்று மனதை அமைதிப்படுத்தி கொண்டாள். அருண் பையன் வினோத் பள்ளிக்கு போயிருப்பான். அவன் மனைவி பெயர் அபிராமி என்று சொன்ன ஞாபகம் இருக்கு. தெருவில் இறங்கி அவன் வீட்டுக்கு நடந்தாள். அந்த வீட்டை பார்க்கும் போது அன்று நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்து தொண்டை வறண்டு போனது அவளுக்கு. மெதுவாக போய் கதவை தட்ட நினைத்தவள் ஒரு நிமிடம் தயங்கி நின்றாள். பேச்சுக்குரல் ஏதாவது கேட்குதா என்று கவனித்தாள். எந்த சத்தமும் இல்லை. தைரியத்தை வரை வைத்து கொண்டு கதவை தட்டினாள். முடியை கொட்டையாக வெட்டிய ஒரு பெண் கதவை திறந்தாள். கனகாவிற்கு தற்போதுதான் மூச்சே வந்தது. அருண் வீடு இதுதானே என்றாள் கனகா. ஆமாம், நீங்கள் என்றாள் அந்த பெண். நான் கனகா என்றதும் அவளின் முகம் மாறியது. சட்டென்று அதை கவனித்த கனகா, நீங்கள் அபிராமி தானே என்றாள். ஆமாம், அருண் மனைவி என்றாள் அழுத்தமாக. உடனே கனகா, உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச முடியுமா என்றாள். வாங்க உள்ளே என்று அழைத்தாள் அபிராமி. இருக்கையை காட்டி உட்காருங்கள் என்றாள். அமைதியாக உட்கார்ந்தாள் கனகா. மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். என்ன பேசுவது என்று எதுவும் புரியவில்லை. கைகளை பிசைந்து கொண்டிருந்தாள். ஏதோ தைரியத்தில் வந்துவிட்டாள். தற்போது வாய் திறக்க மறுக்கிறது. முகம் வேர்த்து போனது. அதை கவனித்த அபிராமி எழுந்து குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவளும் உட்கார்ந்தாள். என்ன சொல்லுங்கள் என்று அபிராமி கேட்க கனகா மெதுவாக ஆரம்பித்தாள். நான் கனகா, அருணின் முன்னாள் காதலி என்றதும் எனக்கு தெரியும் என்றாள் அபிராமி. அருண் சொல்லியிருக்கிறார், பணம் இல்லை என்பதால் அவரை விட்டு விலகி போய்விட்டதாக என்றதும் கனகாவிற்கு அவமானமாக இருந்தது. நான் பணம் இல்லை என்பதால் போகவில்லை. அருணுக்கு சில பொறுப்புகள் இருந்ததால் என்னை உடனே திருமணம் செய்ய மறுத்ததால் எனக்கு வேறு வழி இல்லாமல் பிரிய வேண்டிய சூழ்நிலை என்றாள் கனகா. உடனே அபிராமி, நீங்கள் சாதாரணமாக வேண்டாம் என்று தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டீர்கள். அதன் பிறகு எவ்வளவு நாட்கள் அவர் மன உளைச்சலில் இருந்தார் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் பணம்தான் முக்கியம். அதை தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை. பணம் சம்பாதிக்க பைத்தியமாக அலைந்தார். எந்த தொழில் செய்தாவது நிறைய பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர் குறிக்கோளாக இருந்தது. அவர் தங்கையும் என் அண்ணனும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் குடும்பம் நல்லதொரு குடும்பம். உங்களை காதலித்த குற்றத்திற்காக அவர் பைத்தியக்காரனாக மாறுவதை நான் விரும்பவில்லை. அவர் தங்கை என்னிடம் அருண் வாழ்க்கை இப்படி போய்விட்டதற்கு நானும் ஒரு காரணம் என்று கூறி கவலைப்படுவார்கள். மறுபடியும் நான் அவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள போராட வேண்டியிருந்தது. அருண் முடியவே முடியாது என்று பிடிவாதமாக இருந்தார். பிறகு அவரை அடிக்கடி சந்தித்து எப்படியோ காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் என்றாள் அபிராமி. கனகா குற்ற உணர்ச்சியால் அப்படியே அமர்ந்திருந்தாள். எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரியாது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அபிராமியிடம் மன்னிப்பு கேட்டாள். உடனே அபிராமி, சரி விடுங்கள், நடந்தது ஏதோ நடந்துவிட்டது. இப்போது என்ன பிரச்சனை? எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க கனகா நடந்தவற்றை அவளிடம் கூறினாள். அபிராமி ஆடி போய்விட்டாள். என்ன சொல்கிறீர்கள், உண்மையாகவா என்றாள். ஆமாம், நான் அருணை மறுபடியும் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் நாங்கள் இருவரும் ஒரே ஆபீஸில் வேலை செய்வதற்கு சந்தர்ப்பம் அமைந்துவிட்டது. அருண் என்னிடம் நல்ல நண்பனைப் போலத்தான் பழகினார். அதை நம்பித்தான் உங்களையும் பிள்ளையையும் பார்ப்பதற்கு அவருடன் இங்கு வந்தேன். வந்த பிறகுதான் நீங்கள் ஊருக்கு போயிருப்பது எனக்கு தெரியும். அப்போது நான் அருணை சந்தேகப்படவில்லை. காப்பி போட்டு கொடுத்தார். அதன் பிறகு கண் விழித்து பார்க்கும் போது என் புடவையெல்லாம் என்று அழுதாள். இதை கேட்ட அபிராமியிற்கு தலை சுற்றியது. மறுபடியும் பணத்தாசை அருணுக்கு? இல்லையென்றால் இவளை பழிவாங்க போட்ட திட்டமா? கடவுளே, ஏன் இவர் மனம் இப்படி போனது என்று அவள் குழப்பத்தில் இருக்க கனகா அபிராமியின் கால்களை பிடித்து கொண்டு அழுதாள். என்னை காப்பாத்துங்கள் என்று. உங்களை விட நான் சின்னவள். என் காலில் போய் விழுந்து கொண்டு முதலில் நீங்கள் எழுந்து உட்காருங்கள் என்று அவளை இருக்கையில் உட்கார வைத்தாள் அபிராமி. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைதியாக சிறிது நேரம் இருந்தாள். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இனி அவர் உங்களிடம் பணம் கேட்டு போன் பண்ண மாட்டார்.
அப்படி எதுவும் அன்று நடந்திருக்காது. அவர் உங்களை பழிவாங்கவே இப்படி உங்களை வெறுப்பேற்றி பார்க்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏதாவது படம் வீடியோ இருந்தால் அதை நான் பார்த்து அழித்து விடுகிறேன். கண்டிப்பாக அந்த அளவிற்கு போயிருக்க மாட்டார். நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் அபிராமி. உடனே கனகா, இந்த உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் என்று கும்பிட்டு வெளியில் வந்து விறுவிறுவென ஆட்டோவை பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள். அதன் பின் 2 வாரங்கள் போனது. அருணிடம் இருந்து எந்த போனும் வரவில்லை. அப்போதும் போன் ரிங் அடித்தால் திக் என்றது அவளுக்கு. அதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பினாள். ஆனால் அடிக்கடி கனகாவிற்கு 4-5 நாட்கள் எப்படியெல்லாம் என் வாழ்க்கை ஆட்டம் கண்டு விட்டது. கடல் கரைக்கு போய் தனியாக உட்கார்ந்து இருந்து பிள்ளைகளையும் கணவனையும் சரியாக கவனிக்க தவறியது என்று அவள் ஞாபகத்திற்கு வந்து வந்து போகும். கடவுளே, பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி விட்டாய் என்று பெருமூச்சு விட்டாள். இரவில் உறங்காமல் பக்கத்து அறையில் சென்று யோசனையாயிருக்க ஆகாஷ் எழுந்து வந்து, ஏனுங்கு படுத்திருக்க என்ற போதுதான் சுயநினைவிற்கே வந்தாள் கனகா. இல்லை, அங்கு ஒரே புழுக்கமாக இருந்தது, அதனால் இங்கு வந்து படுத்தேன் என்றாள். அவனும் அவள் அருகில் படுத்து கொண்டான். உடம்பு பரவாயில்லையாம்மா என்று கேட்டான். பரவாயில்லைங்க என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நடந்தது எதையும் உயிர் உள்ளவரை மறக்கக்கூடாது. மறுபடியும் எந்த தவறும் செய்யாமல் இருப்பதற்கு இது எனக்கு நல்லதொரு பாடம் என்று அவளை நினைத்து கொண்டு தன் கணவனை அணைத்து கொண்டாள். இதுவரையிலும் இல்லாத உணர்வுகளாய் ஏனோ அவள் மனதில் புதிதாய் ஒரு காதல் முளைத்தது. தன் கணவனை காதலோடு பார்த்தாள். அவன் அவள் அருகில் உறங்க அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் மனது ஏனோ நிம்மதி அடைந்தது. அப்படியே படுத்து இருவரும் உறங்கி போனார்கள். நன்றி.